கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:5 வாசிக்கும் போது ஜீவனுள்ள உயிருள்ள கற்களை போல ஸ்தோத்திரம் ஆவியானவர் வாழுகிற மாளிகையாக. இதெல்லாம் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க, என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க. நமக்கு தெளிவு வரலங்க. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கிறோமா? வாழும் உயிருள்ள கற்களாக, உயிருள்ள கற்களாக, செத்த கற்களாக இருந்தோம், உபயோகப்படாத கற்களாக இருந்தோம், ஏதேன் தோட்டத்தில் தூக்கி வீசி எறியப்பட்ட கற்களாக இருந்தோம். ஸ்தோத்திரமடாவதாக பயன்படாத கற்களாக இருந்தோம். ஸ்தோத்திர. ஆனால் இயேசு என்னைக்கு ஒரு மனிதனை சந்தித்தாரோ அன்னைக்கு அவன் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறேன் என்கிற தெளிவை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீ உயிருள்ள கல்லுப்பா. இத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்க அதுல வளருவாங்க. சபையில ஜனங்களை பயத்தோடையும் கலக்கத்தோடையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களை. இந்த 2ஆம் வருகையை சொல்லி 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 பயமுறுத்தி, நரகம் பரலோகம் கதையெல்லாம் போட்டு பயமுறுத்தி அதுல ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து பின்மாற்றம் அடைஞ்சவங்களாம் ஏகப்பட்ட பேரு. உண்மைதானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எப்படி பார்க்கணும்? பிரைஸ் காட். உயிருள்ள கற்களாக, ஆவியானவர் தங்கும் மாளிகையாக பாருங்க. அப்படி பார்த்தா வேற எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. சாக்கடையும் குப்பையும் பிரச்சனைகளையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நம்முடைய பார்வை கடவுள் கொடுத்த ஹை ஸ்டாண்டர்டான லைஃப் மேல இல்ல, உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு உயர்ரகமான வாழ்க்கையை சிலுவையில கர்த்தர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். சகோதரர், பிதா, பரலோகத்தின் பிதா உங்களை என்னை எப்படி பார்க்கிறார்? உயிருள்ள ஜீவனுள்ள கற்களாக ஆவியானவர் வாழும் மாளிகைகள் நீங்க. ஆவியானவர் வாழுகிற மாளிகைகள் நீங்க.